டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ண இந்த முருங்கைக்காய், அந்த முருங்கைக்கீரை நண்பர்களே. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த முருங்கைக்காய் 7 முருங்கைக்காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், இந்த முருங்கைக்காயெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நாட்டுக்காய் நண்பர்களே. திக்னஸை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சதை தான் நண்பர்களே. பாருங்க, 7 காயும் எங்கள் கிரவுண்ட் கார்டனில் இருந்த மரத்தில் பறித்த நண்பர்களே. ஆமாம், அதோட சேர்த்து முருங்கைக்கீரை நண்பர்களே. இந்த பாருங்க, முருங்கைக்கீரை அவர் கைப்பிடியால் முருங்கைக்கீரை நண்பர்களே. பாருங்க, முருங்கைக்கீரை. அப்புறம் இது காமிச்சேன்னா உங்களுக்கு அப்படியே இந்த தேங்காய் நண்பர்களே, அப்பப்போ உழுவு நண்பர்களே. இதெல்லாம் இன்றைக்கி உள்ளது நண்பர்களே. அப்படியே வாங்க, என் கிரவுண்ட் கார்டனை அப்படியே ஒரு அப்படியே ஒரு பார்த்து வருவோமே. சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு மினி டூர் டு சி அவர் கிரவுண்ட் கார்டன். நம்ம இது தென்னம்பரம் தேங்காய் சொல்லிட்டேன் நண்பர்களே. இது முருங்கைக்காய், இது முருங்கைக்கீரை. அது போகணும்ல ஃப்ளவர்ஸு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது அரளிப்பூக்கள் நண்பர்களே. இது மஞ்சள். நான் ஒரு ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டே இருக்கேன் பிளான்டேஷனுக்கு வேண்டி. பட் என்னால் அதை பிளான்டேஷன் பண்ணுறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்குது. அப்புறம் இது அரிநெல்லி மரம் நண்பர்களே. இந்த பார்த்தீங்களா, அரிநெல்லி. இதை பல வீடியோக்களில் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். இந்த பாருங்கள், அரிநெல்லி காய் கூட இருக்குது. புடிங்க காட்டுறேனே. இந்த பாருங்கள், இதெல்லாம் பூக்கள். இந்த பாருங்கள், இந்த இருக்குது. கிரவுண்ட்லேருந்து வருது நண்பர். 20 ஃபீட் 25 ஃபீட்லேருந்து வருது நண்பர்களே. இந்த ஒரு காய் பிடுங்குறேன் பாருங்களேன். இந்த பாருங்களேன், உள்ளே இருக்குது. கையை கொண்டு போய் பார்த்து பறிக்கணும். இந்த பாருங்கள், இந்த பாருங்கள், இந்த தெரியுது பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த பாருங்கள், அந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பறிச்சிட்டேன். நிறைய இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. தேடி பார்த்தா உள்ளே இருக்கும். இப்போ சீசன் கொஞ்சம் அவுட் ஆஃப் சீசன் தான் வச்சுக்கோங்களேன். இது இந்த ஒரு நெல்லிக்காய் பிடிங்கிருக்கேன் நண்பர்களே. இன்னும் கொஞ்சம் அங்கங்கே இருக்குது கீழே. இது என்ன பண்ணுறேன், நான் முருங்கை கையில் எடுத்துக்கிறேன். இதை ஹார்வெஸ்ட் பண்ண அந்த காய்கறியோடு சேர்த்து வச்சிடறேன். இந்த அரிநெல்லிக்காயை அப்படியே கிரவுண்ட் கார்டனாக வாங்க ஒரு அப்படியே ரவுண்டு போவோம். இதான் இப்போ தான் பறித்தேன் நெல்லி இந்த மரத்தில். இந்த மரம் நண்பர்களே, இந்த பாருங்களேன், கருவேப்பிலை நண்பர்களே. இங்கேருந்தே பறிச்சிக்கலாம் கருவேப்பிலையை. கீழேருந்து வருது நண்பர்களே, இங்கேருந்தே பறிக்கலாம். போய் பருவாப்பில் வந்தோடனே தேவையான கருவேப்பிலையை அப்படியே இந்த பறிக்கிறேன் பாருங்கள். அப்படியே பறிப்பாப்பில் இந்த பாருங்கள், அப்படியே பறித்து அப்படியே தாளிக்க சமையலுக்கு கொண்டு வருவாப்பில். இதையும் நான் கொண்டு வந்து ஏற்கனவே ஹார்வெஸ்ட் பண்ணதில் வச்சிடுறேன். வாங்கி இப்போ நம்ம கிரவுண்ட் கார்டனை சுற்றி பார்க்க போகலாம். மேலேருந்தே சுற்றி பார்ப்போம். இது சும்மா அளவுக்காக வச்சுருக்கேன் நண்பர்களே. அதை பற்றி நான் செப்பரேட் வீடியோ தரேன். இங்கே சென்னை பார்த்தீங்களா, கருவேப்பிலை. அதை பாருங்கள், கருவேப்பிலை மரம். அது பக்கத்துலேயே ஒரு கஸ்டர்ட் ஆப்பிள் மரம் இருக்குது நண்பர்களே. அதுக்குள்ளே இருக்குது அந்த மறைச்சிருக்குது. உள்ள கஸ்டர்ட் ஆப்பிள் இருக்குது. அந்த சைட்லேயும் இருக்குது, உங்களை காட்டுறேன். அதுக்குள்ளேயும் கீழே ஒரு அருமையான பழம் ஒன்று, நம்ம சரி பழம் ஒன்று கண்டு கீழே உள்ளே இருக்குது. அதுக்குள்ளே இருக்குது. இப்போ இங்கே இருக்குது, இந்த இதுக்குள்ளே இருக்குது. இங்கே இதுக்கு அடியில் இருக்குது. அது என்ன பழம் கொடுக்கல காரணம் என்ன, இந்த மரங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இருக்குது பாருங்கள். இந்த மரங்கள்லாம் இருக்குதுன்னா அதுக்கு கீழே இருக்குது. சன்லைட்டை சரியாக கிடைக்கல. அதனால் இன்னும் பழங்கள் என்னென்னா மாடி இருந்துச்சு, அது கீழே கொண்டு வச்சுருக்கேன். அதனால் என்ன ஈல்டு எடுக்கலாம் நான் கீழே. அப்படியே வாங்க போகலாம். இந்த தென்னை மரம், தேங்காய் பறிச்சிங்கன்னா அதான் தென்னை மரம். அந்த பாருங்க அங்கே இருக்குது. அப்புறம் கஸ்டர்ட் ஆப்பிள் சொன்னேன் இல்லையா, சைடில் இருக்குன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கஸ்டர்ட் ஆப்பிள் மரம் தான் நண்பர்களே. இது இங்கேருந்தே பறிச்சிக்குவோம். கீழே இருக்குது. கீழே போய் எடுத்தோம்னாக்க என்ன டைம் ஆகும் வீடியோ. அதுக்குள்ளேயும் வெயில் அடிக்குது. மொபைல் ஹீட்டில் ஆஃப் ஆனாலும் ஆகிடலாம். இப்படி தான் கஸ்டர்ட் ஆப்பிள் இப்படி இருக்கும். அப்படியே பறிச்சிருவேன். இப்போ இல்லை, அந்த மாதிரி பறிச்சிருவேன்.
பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வாங்க, இந்த தென்னை மரத்துக்காய் அப்போ நம்ம பார்த்தது இந்த இருக்குல்ல மரத்துக்காய். அப்புறம் இந்த பாருங்க, இங்கே ஒரு தென்னை மரம் இருக்குது, அந்த அங்கே ஒரு தென்னை மரம், அதை பாருங்கண்ணே. அந்த தென்னை மரத்தில் நிறைய காய் இருக்குது, அந்த பாருங்க. ஆனால் இப்போ நம்ம பார்த்தது இந்த மரத்துக்காய். இந்த மரத்துக்காய் நல்ல சைஸ் பெருசாக இருக்கும், டேஸ்ட் ரொம்ப இனிப்பாக இருக்கும். அது சட்னி நம்ம சாப்பிட்டோம்னாக்க சட்னி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் காய் மிளகா கொஞ்சம் அதிகம் சேர்க்கணும். இது அப்படி இல்லை, இது நார்மல் தேங்காய். அப்புறம் இப்போ இந்த முருங்கை மரம் காய்க்கு இப்போ கையில் வச்சுருக்கேன் இல்லையா, இது எங்கே வந்து பறிச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இருக்குது பாருங்கள் மரம். என்ன முருங்கை மரம் இன்னும் காய்கள் இருக்குது, இந்த பாருங்கள். இன்னும் இந்த அங்கே பாருங்க காய் தொங்குது பாருங்கள். இந்த இங்கேயும் காய் தொங்குது. இன்னும் ஒரு 10, 15, 20 காய் இருக்கும் போது இருக்குது. இதை கீழே வச்சிட்றேன். இந்த பாருங்கள், இன்னொரு பிஞ்சா ஒரு 10, 15 காய் இருக்குது. முத்தின காயே ஒரு 7, 8, 10 காய் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஒரு 7 காய் பறிச்சிருக்கோம், அது எங்களுக்கு போதும். வாழை இந்த பாருங்கள், கீழே வாழை கண்டெய்னர் தான் வச்சுருக்கேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்துலேயே பருப்பு கீரை இருக்குது, பக்கத்துலேயே கொய்யா கண்டு இருக்குது. வாழை இந்த பாருங்கள், ஒரு மாங்கண்டு ஒன்று விதை விழுந்து முளைச்சி வந்துருக்குது. கீழேயே பசலைக்கீரை இருக்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த அங்கே அவரைக்காய், அங்கே பச்சை மிளகா, அந்த சைடில் மாங்காய் பறித்து காமிச்சேன் இல்லையா, அது அங்கே இருக்குது. அங்கே இருக்குது. அந்த ரோ ஃபுல்லாக அப்படியே கிரவுண்ட் கார்டன் தான் நண்பர்களே. பட் எல்லாமே அது இந்த சைடில் ஃபுல்லாகவே கண்டெய்னர்ஸ் தான் வச்சுருக்கேன். இந்த ஈவன் வாழை கூட கண்டெய்னர் தான் இருக்குது, தென்னை மரத்தை தவிர, தென்னையும் முருங்கை மரத்தை தவிர. இதுலேயே பாருங்களேன், இந்த வெள்ளை வெள்ளையாக தெரியுது பார்த்தீங்களா, அது என்னன்னு கேட்டிங்கனாக்க கோவைக்காயோடைய பூக்கள் நண்பர்களே. அப்படியே கொஞ்சம் கவனித்து பாருங்களேன், ஒரு குயில் கற்றுது பாருங்கள். அங்கே பாருங்கள், கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அங்கே பாருங்கள், அங்கே பாருங்க குயில் சவுண்டு. அங்கே பாருங்கள், வீடை சுற்றி பேர்ட்ஸ் நிறையா இருக்கும் நண்பர்களே. அதே மாதிரி பட்டர்ஃப்ளைஸும் நிறையா இருக்குது. காரணம் இந்த பூக்களை தேன் பருகிறதுக்காண்டி வரும். அந்த பூக்கள் நிறையா இருக்கா, தேன் பருகிறதுக்கு வரும். இந்த மரம் பப்பாளி மரம் நண்பர்களே, இந்த பாருங்களேன், பப்பாளி மரம் காய் உள்ளே இருக்குது. இந்த பாருங்கள், காய் உள்ளே இருக்குது. அதுவும் கஸ்டர்ட் ஆப்பிள். அந்த கஸ்டர்ட் ஆப்பிளில் கவர் பண்ணி அந்த கோவக்கொடி அப்படியே மறைச்சிருக்கு நண்பர்களே. அங்கே பாருங்களேன், கோவக்கொடி மறைச்சிருக்குது. கருவேப்பிலை மரம் இங்கிட்டையும் இந்த அங்கேயும் கருவேப்பிலை மரம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதுலாம் எப்பயும் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. எங்கெங்கே வாய்ப்புகள் இருக்குதோ, சான்சஸ் இருக்குதோ, இந்த மாதிரி மரங்களை வைங்க. இந்த மாதிரி தென்னை மரம், நல்லா இருக்க தென்னை மரம், இந்த முருங்கை மரத்தை வீட்டு வாசல் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அப்படின்னு சொல்லுவாங்க. அது பாட்டு ஸ்ட்ரூன்றது தெரியல என்ன. அதே வாழை மரத்தையும் வீட்டு வாசல் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல, சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். தென்னை மரம் நண்பர்கள் வைக்கும்போது ஒரு தென்னை மரமாக வைக்கக்கூடாதான் நண்பர்களே, ஜோடியாக தான் வைக்கணுமா, 2 மரம் இருக்கணுமா, அதையும் சொல்லுவாங்க, சாஸ்திரப்படி சொல்லுவாங்க. அதுவும் சாப்பாடு ஸ்டூன்னு தெரியல. இங்கே ஒரு குயில் கற்றுது நண்பர்களே. இங்கே பாருங்கள், குயில் சவுண்டை கேட்குதா உங்களுக்கு? அங்கே பாருங்கள் குயில் சவுண்டை. இங்கே பாருங்க. அதான் ஒரு ஆண் குயில் ஒரு மரத்துலேருந்து கற்றுது, பெண் குயில் அதுக்கு ரிப்ளை கொடுக்குது இன்னொரு மரத்துலேருந்து. இது ஆமாம், இதெல்லாம் கொஞ்சம் இன்வால்மெண்ட்டோட ரசிச்சோம்னாக்க அந்த தெரியுது நண்பர்களே. அந்த குயில் அந்த உட்காந்துருக்குது, அந்த பாருங்கள், அந்த உட்காந்துருக்குது. கொஞ்சம் ஜூம் பண்ணுறேனே, தெரியாது. அந்த அங்கே இருக்கு நண்பர்கள், அந்த குயில் தெரியுது, எனக்கு தெரியும். இந்த ரெண்டுமே அங்கே இப்போ 2 பக்கத்தில் இருக்குது. அந்த கொஞ்சம் கவனித்து பாருங்களேன், கொஞ்சம் மூவ்மெண்ட் வச்சு தெரிஞ்சு. அங்கே தான் சவுண்டு வருது, அங்கே தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம அப்படி கண்டினியூ பண்ணலாம் வீடியோவை. இது நம்ம சொன்னேன் இல்லையா, அந்த தென்னை மரம் நண்பர்களே. சொன்ன மாதிரி ஒரு தென்னை மரம் வைக்கக்கூடாதான், 2 தென்னை மரம் இருக்கணும். வாழை மரம் வந்து வீட்டு வாசல் வைக்கக்கூடாதான். அதே மாதிரி முருங்கை மரமும் வாசல் வைக்கக்கூடாதான் அப்படின்னு சொல்கிறாங்க. டெஸ்ட்டுன்றதை நான் முன்னாடி சொன்னேன். இப்போ தான் இது கஸ்டர்ட் ஆப்பிள் நண்பர்களே, இதுவும் கஸ்டர்ட் ஆப்பிள் மரம் தான். இதை பற்றி நான் பார்த்துட்டோம். ஒரு அருமையான ப்ரோட்டன்ஸு ஆக்சிஜனாக கொடுக்கும், போர்ட்டிக்கோல வச்சுருக்கோம். இதை இன்னும் சில இன்டோர் பிளான்ஸ் வைக்க வேண்டியிருக்குது.
ஸ்நாக் பிளான்ட்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வைக்கணும். திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறதுக்கே வந்துட்டோம் நண்பர்களே. அங்கே இந்த சைடில் தான் உங்களுக்கு காட்டலை, அதையும் காட்டிடுறேன். நான் கிரவுண்ட் கார்டனை காட்டினும்போது இதையும் கொஞ்சம் காட்டிட்டா நல்லாயிருக்கும். இது வந்து அரளிப்பூக்கள் நண்பர்களே, இங்கேருந்து பறிச்சுக்கலாம். இந்த கிரவுண்டில் அங்கே பாருங்கண்ணே, இந்த அங்கே ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ, அதில் ஒரு வெத்தலை கொடி. அந்த வெத்தலை கொடியை கூட நான் அதை பற்றி செப்பரேட் வீடியோ தரேன். வெத்தலை கொடியை கீழே இருந்து வந்திருக்கு நண்பர்களே, வச்சுருக்கேன். அது மேலே வந்துருச்சு, கீழே 20 அடியிலேருந்து மேலே வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீலேயே ஏறி வந்திருக்குது. ஒரு வெத்தலை எப்படி பறித்து காட்டுறேன் உங்களுக்கு, வாங்க. செப்பரேட் வீடியோ ஒன்று தர்றேன். இருந்தாலும் இப்போதைக்கு ஒரு வெத்தலையை பறித்து இதை இங்கே வச்சிடறேன். இதை நான் முருங்கைக்காயோடு சேர்த்து வச்சிடுறேன். அந்த வெத்தலையில் ஒரு 2-3 வெத்தலை பறிக்கிறேனே, மேலேயே வந்துடுச்சு. இந்த பாருங்க, கொஞ்சம் பார்த்து பறிக்கணும். இதில் முள், இந்த போகன வில்லா இருக்குதுங்களா, நீளமாக இருக்க பிறகு முள் கொஞ்சம் பார்த்து பறிக்கணும். இந்த பாருங்கள், பறிக்கணும் பாருங்கள் மரத்தில். ஒரு வெத்தலை, இது ஒரு வெத்தலை, 2, இந்த இன்னொரு வெத்தலை, 3 பறிக்கிறேனே. 3 வெத்தலை நண்பர்களே. இந்த பாருங்கள், இதுவும் கிரவுண்டில் தான் வந்திருக்குது. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ, அதை பற்றி நான் செப்பரேட் வீடியோ தரேன் உங்களுக்கு. இந்த வெத்தலை பறித்த வெத்தலையை இங்கே கொண்டு வச்சுறேன் நண்பர்களே. ஏற்கனவே ஹார்வெஸ்ட் பண்ண சேர்த்து வச்சுறேன். 3 வெத்தலை பறிச்சிருக்கேன் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிரவுண்ட் கார்டனை பற்றி ஓரளவுக்கு பார்த்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் பஸ்ஸு அடிக்கடி போயிட்டுருக்கோம். அந்த போது பாருங்கள், அடிக்கடி ஸ்கூல் பஸ்ஸு. ஏன்னா இப்போ ஸ்கூல் டைம், நம்ம டைம் 8:30 இந்த மார்னிங். ஸோ ஸ்கூல் பஸ்ஸுலாம் சவுண்டு கொடுத்துட்டு போயிட்டுருக்கோம். அந்த அலாரமே, அந்த ஹார்னே ஒரு சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்களாம் டைமில் போய் சேரணும் பாருங்கள். அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவாங்க, சவுண்டு கொஞ்சம் கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதிலெல்லாம் ஷேர் பண்ணுறதில்ல. ஐ ஃபீலிங் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. அதோடு மட்டும் இல்லை, எங்கெங்கே வாய்ப்புகள் இருக்கோ, சான்சஸ் இருக்கோ, அங்கெல்லாம் இந்த மாதிரி மரங்களை வைங்க. வச்சிங்கனாக்க நமக்கும் கொஞ்சம் பயனாக இருக்கும், நாட்டுக்கும் மரம் வளர்த்த மாதிரி இருக்கும், மழையும் பெறலாம், மண் வளத்தையும் நம்ம அதிகமாக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் ஹேப்பி கார்டனிங். ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்யூ ஸோ மச்.